கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்த செய்தியாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் உங்களுடன் கர்த்தர் இருக்கும் அளவும் கர்த்தருடைய பெட்டியாகிய பிரசன்னம் இருக்கும் வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. எத்தனை வருடங்கள் கடந்தாலும் தேவன் இருக்கும் இடம் ஆசீர்வாதம்தான். பெட்டிதான் மகிமையாய் இருக்கிறது. மகிமை இருக்கும் இடம் தேவனுடைய பவரும் தேவனுடைய கனமும் உங்களுக்கு வருகிறதாய் இருக்கிறது. இன்று பெட்டி நமக்குள் இருக்கிறது. நமக்குள் தேவனுடைய மகிமை, அதாவது தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது அந்த பிரசன்னத்தினாலே அவர் இந்த உலகத்திலே நம்மை ஜெயம் எடுக்க வைக்கிறார். நம்மை பார்த்து உலகம் சொல்லும், அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். கடந்த 30 வருடமாக கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார். என்னை தூஷித்தவர்கள் மத்தியிலும் அவர் பிரசன்னம் என்னை நடத்துகிறது. தேவ பிள்ளையே, உண்மையுள்ளவனாயிரு. தேவனுக்கும் ஊழியனுக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமுள்ளவராயிருக்கிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தேவனை, தேவ பிரசன்னத்தை, இயேசுவை இன்று அநேகர் தன்னிடம் வைத்துக் கொள்ள மனதில்லை. ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கட்டாயமாக திணிக்கப்பட்ட பெட்டியாய் இருக்கிறது. திணிக்கப்பட்ட குடும்பத்தையே ஆசீர்வதிப்பாரானால் விரும்பி ஏற்றுக்கொண்ட உன்னையும் என்னையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று பெட்டியை, அதாவது தேவ பிரசன்னத்தை வைத்துக் கொண்டு அநேகர் புலம்புகிறார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கீரியாத் யாரீமின் வீட்டார் தேவன் 20 வருஷம் இருந்தார். அந்த பெட்டியை வைத்துக் கொண்டு அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றும் ஒரு சிலர், நானும் தான் இயேசுவை தேடுகிறேன், ஒரு நன்மையும் நடக்கவில்லையே, விசுவாசம் இல்லை, அதனால் புலம்புகிறார்கள். நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று இன்னும் நீர் அறியவில்லை. பஞ்சமா? காக்காவை வச்சு எலியாவை போஷித்தார். பஞ்சம் கொடிதான போது விதவையை வைத்து போஷித்தார். ஏன், ஒரு சில நேரத்திலே தூதனை கூட வைத்து எலியாவை போஷித்தார். இன்று கீரியாத் யாரீமின் வீட்டாரை போல இயேசுவை வைத்துக் கொண்டு நீ புலம்புகிறாயா? விசுவாசத்தோடு ஓபேத் ஏதோமாய் மாறிவிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் தேவனுடைய பெட்டி இருந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை ஜனங்கள் ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். உன்னை, உன் குடும்பத்தை பற்றி ஊரார் பேசுவார்கள், உன் உறவுகள் பேசுவார்கள். உன்னை பற்றி நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் பேசவில்லை என்றால் நீயும் இயேசுவை வைத்துக்கொண்டு புலம்புகிற கூட்டம், அதை மறவாதே. எகிப்தை விட்டு, பாவ சாபத்தை விட்டு விலகி வந்தார்கள். 15 நாட்கள் தான் உணவு கொண்டு வந்தார்கள். எத்தனை நாள் பிரயாணம்? 5 நாள் பிரயாணம்தான். ஆனால் விசுவாசியாதபடியினாலே 40 வருஷம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். மீதமுள்ள நாட்களை தேவன் வானத்தின் மன்னாவினால் போஷித்தார். மன்னா எப்படி இருந்தது? தேனிட்ட பனியாரமாயிருந்தது. தினமும் போஷித்தார்.
அளவு கொத்துமல்லி அளவாய் இருந்தது. பூசணிக்காய் அளவு கொடுக்கவில்லை. தினமும் அதிகாலையை பொறுக்கிக் கொள்ளும்படியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உன் வாழ்விலே வந்தார். இயேசுவுக்கோ மன்னா, கற்பலகை, துளிர்த்த கோல் உண்டு. இன்று விலைவாசி உயர்வு, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் உயர்வு, அரிசி விலை உயர்வு என்று ஏன் புலம்புகிறாய்? நம் தேவையை சந்திக்க நம் தேவன் என்றென்றும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசுவுக்குள்ளாக, தேவ பிரசனத்துக்குள்ளாக மன்னா இருந்தது, கற்பலகை இருந்தது, துளிர்த்த கோல் இருந்தது. மன்னா ஜீவாப்பம் நானே என்று இயேசு சொல்லுகிறார். கற்பலகை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. வார்த்தை இருக்கும் இடம் விடுதலை உண்டு. துளிர்த்த கோல், புறக்கணிக்கப்பட்ட ஆரோனின் கோல் எப்படி துளிர்த்ததோ, பூத்ததோ, காய்த்ததோ, கனி தந்ததோ, அதுபோல உன் வாழ்வையும் காய்ந்து போய் வனாந்தரமான வாழ்க்கையாயிருக்கலாம். உன் வாழ்வையும் துளிர்க்க செய்வார். அது மாத்திரமல்ல, உன்னை அடையாளமாகவும் இந்த பூமியிலே வைப்பார். உன்னையும் என்னையும் இந்த பூமியிலே அற்புதங்களாக, அடையாளங்களாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தரின் பிரசன்னம், தேவனுடைய மகிமை வைத்து கொண்டு பெலிஸ்தர் தேசத்திலே 7 வருடம் இருந்தாலும் தினமும் கலக்கம், பிரச்சனையை சந்தித்தது போல நீயும் பிரச்சனையை சந்திக்கிறாயா? கீரியாத் யாரீமின் வீட்டிலே 20 வருஷம் தேவனுடைய மகிமை பிரசன்னம் இருந்தும் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதுபோல நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம்தான் இருந்தது. அவன் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம். தேவனின் பிரசன்னம் சிலர் வீட்டில் வாதையை, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. தேவனின் பிரசன்னம் சிலர் வீட்டில் சும்மா இருக்கிறது, பயன்படுத்தாமல். அதனால் அவர்கள் புலம்பி தவிக்கிறார்கள். சிலர் வீட்டில் அது ஆசீர்வாதத்தை தினமும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த புதிய ஆண்டில் இந்த ஆசீர்வாதம், இயேசுவின் மகிமை உன்னிடம் வர நீ விட்டு கொடுப்பாயா? நீ தேவ பிள்ளையாய் கீழ்ப்படிந்து அனுதினமும் தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்வாயானால் அவர் மன்னாவினால் போஷிப்பார். அதற்காய் ஒப்புக்கொடு. ஓபேத் ஏதோமை போல அவர் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.